இந்த தில்லைக்காளி அப்படின்னும் போது எதுக்காக தில்லைக்காளின்னு பேர் வந்துச்சு? அவருக்கு போட்டியாக காளியும் நடனமாடி இருக்கிறார். ரிக், யசுர், சாம, அதர்வணம் இந்த 4 வேதங்களையும் உருவாக்கி 4 முகங்கள் படைத்து காளிக்கு பிரம்ம சாமுண்டீஸ்வரி. காளி ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு ஒருத்தவங்க கிட்ட ஒண்ணு வேணும் அப்படின்னா அவங்க சாந்தமா இருந்தாதான் நமக்கு கிடைக்கும். காளியினுடைய அவதாரமே அரக்க குணம் படைத்த ஈவு இரக்கமற்ற அரக்கர்களை அழிப்பதற்காக தான் நிகழ்ந்தது. ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஆடி மாசத்துல இருந்து நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கோவிலை பத்தி பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு, அதாவது ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில எந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், என்ன பேச போறோம் அப்படிங்கிறத கேட்க நீங்க எல்லாருமே ஆவலோடு இருப்பீங்க. பொதுவா தில்லை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம், தெரியக்கூடிய ஒரு கோவில், முதல்ல நினைவுக்கு வரக்கூடியது அப்படின்னா தில்லை நடராஜர் அப்படிங்கிறது தான். அதையும் தாண்டி ஆடி மாசத்துல தில்லை நடராஜர் பத்தி பேச போறீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. தில்லையில காளியம்மன் கோவில், அதாவது தில்லைக்காளி அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய தில்லைக்காளியம்மன் கோவிலை பற்றி தான். அந்த கோவிலுடைய சிறப்பு என்ன, அந்த அம்மனுடைய சிறப்பு என்ன, அதன் பிறகு அந்த சாமியை வழிபடுறதால எனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர் யார் அப்படின்னா செந்தூர் நாராயணன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு நீங்க நிறைய கோவில்களை பத்தி சொல்லிட்டே வரீங்க. அந்த வகையில இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட கேட்கக்கூடிய கோவில் எந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா தில்லைக்காளி கோவில். அந்த தில்லைக்காளி அப்படின்னும் போது எதுக்காக தில்லைக்காளின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. அதன் பிறகு அந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு எங்களுக்கு அதை சொல்லுங்க. நல்லது. பொதுவாகவே சிதம்பரம் அப்படின்னு சொன்னா சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக சிதம்பரம் விளங்குது. சிவபெருமான் மட்டும் அங்கே நடனம் ஆடலை. அவருக்கு அங்கு உள்ள பொற்சபையில் அவருக்கு போட்டியாக காளியும் நடனம் ஆடியிருக்கிறார். இது நிறைய பேருக்கு தெரியாத செய்தி. தில்லைக்காளி அப்படி என்பது பார்வதியினுடைய ஒரு அம்சம்தான். ஆரம்ப காலத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அரக்கர்கள் பல கொடுமைகள் செய்து தீங்குகள் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய இன்னல்களிலிருந்து விடுவிப்பதற்காக தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று அடைக்கலம் புகுந்தனர். அப்போ இந்த அரக்கர்களை அழிப்பதற்கு காளியால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி உரிய நேரத்தில் காளி அவதாரம் நிகழும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இதற்கிடையில் சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நடத்த தீர்மானித்தார். கைலையில் பார்வதி அருகில் இருக்கும்போது ஒரு சிவன் பெரிதா சக்தி பெரிதா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்க, காளி தேவி சக்தி தான் பெரிது அப்படின்னு வலியுறுத்த 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆயிடுது. இதனால் கோபப்பட்ட சிவபெருமான், நீ பூலோகத்தில் காளியாக போக கடவாய் அப்படின்னு சாபம் விட்டுறார். உடனே காளி, நான் விளையாட்டுக்காக பேசியது விபரீதமாக முடிந்து விட்டது, நான் அப்படி என்றால் காளியாக பிறக்கணும், எனக்கு சாப விமோச்சனம் எப்போது, மீண்டும் நான் உங்களை அடைவது எப்போது அப்படின்னு கேட்குறார். அப்போது சிவபெருமான் சொல்கிறார், பூலோகத்தில் தேவர்களுக்கும் ரிஷிகளையும் அரக்கர்கள் கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த கொடுமையை களைவதற்கு உன்னால் தான் முடியும். அதனால தான் உன்னை காளியாக அவதாரம் செஞ்சுருக்கேன். அவங்களெல்லாம் அழிச்சிட்டு நீ தவம் இரு, நான் உன்னைய சீக்கிரம் உன்னை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். காளியும் ஆக்ரோஷமாக எடுத்து 8 கரங்களில் ஆயுதங்களை தாங்கிட்டு அரக்கர்களை அழிச்சிடுறாங்க. அரக்கர்களை அழிச்சிட்டு மீண்டும் தவம் இருக்கிறாங்க. சிவபெருமான் வந்தவாடு இல்லை. இந்த சூழ்நிலையில் சிவபெருமான் வியாக்கிரபாதர், பதஞ்சலி அப்படின்னு 2 முனிவர்கள்
சிவபெருமான் ஆனந்த நடனத்தை காண வேண்டும்னு தவம் இருக்காங்க. அவங்க தவத்துக்கு ஏற்ப சிவபெருமான் சிதம்பரத்தில் போய் ஆனந்த தாண்டவம் ஆடுறார். இதை கேள்விப்பட்ட காளி, நாம் இவருக்காக தவம் இருந்துக்கிட்டு இருக்கோம், இவர் நமக்கு தரிசனம் பண்ணலை, அவங்களுக்கு போய் தரிசனம் பண்ணுறாரு, நேராக வீராவேசத்தோட சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான்ட்டான் சண்டைக்கு போகிறாங்க. நீ என்னை மறந்துட்டு இங்கே நடனம் ஆடுறீங்க, நடனத்தை நிறுத்து, நம்ம 2 பேரும் போட்டி நடனம் ஆடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, போட்டி நடனத்துக்குன்னு முடிவாயிட்ட உடனே அதுக்கு நடுவராக யார் வெற்றி பெறுவாங்களோ அவங்க இந்த சிதம்பரத்தில் இருந்து ஊர் எல்லைக்கு போயிடணும் அப்படின்னு முடிவாயிடுது. இதுக்கு இந்த போட்டிக்கு நடனத்துக்கு திருமால் நடுவராக இருக்கார். போட்டி நடனம் ஆடுது. அந்த சராசரங்களே நடுக்கிற மாதிரி சிவனும் சக்தியும் நடனம் ஆடுறாங்க. போட்டி விறுவிறுப்பான ஒரு கட்டத்தில் சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடுறார். அப்போது அவர் காதில் அணிந்திருந்த குண்டலம் கீழே விழுந்துட்டு அதை காலால் எடுத்து மீண்டும் காதில் அணிஞ்சிடுறாரு. ஆனால் பெண்மைக்கே உரிய நாணத்தினால காளி அந்த காலை மேலே தூக்க முடியல. அவன் நாணி கோணி நிற்கிறா. போட்டியிலிருந்து தோல்வியடைந்ததாக அர்த்தமாகி கோபப்பட்டு நேர தில்லைக்காளி ஊர் சிதம்பரத்தை விட்டு வெளியே தில்லைக்காளியில் அங்கே கோயில் கொண்டு இருக்காங்க. இதுதான் இந்த வரலாறு. அதன் பிறகு சிவபெருமானவங்களை ஆறுதல் படுத்திட்டு எல்லாம் பண்ணுறாங்க. பிரம்மாவும் திருமாலி எல்லாரும் போய் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படி சமாதானப்படுத்தும் போது பிரம்மா என்ன பண்ணுறாரு, ரிக், யசுர், சாம, அதர்வணம் இந்த 4 வேதங்களையும் உருவாக்கி 4 முகங்கள் படைத்து காளிக்கு பிரம்ம சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒரு இதை தோற்றுவிக்கிறாரு, பிரதிஷ்டை பண்ணுறாரு. ஆக காளி கிழக்கு நோக்கி உக்கிரமாக இருக்கிறார். அவளை சாந்தப்படுத்திட்டு மேற்கு போகமாக பிரம்ம சாமுண்டீஸ்வரி அமைக்கிறாங்க. கோயிலில் வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் கோயில் அமர்ந்த கதை. ரொம்ப சிறப்புங்க ஐயா. இப்போ நீங்கள் சொல்லும் போது அம்மன் காளி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஒருத்தவங்க கிட்ட ஒன்று வேணும் அப்படின்னா அவங்க சாந்தமாக இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். அவங்க கோபமாக இருக்கும்போது கேட்டால் பொதுவாக மனிதர்கிட்டே கிடைக்காது. அப்படிங்கும்போது இப்போ சாமி கிட்ட நம்ம கேட்குறோன்னா அவங்க ஆக்ரோஷமாக இருக்கும்போது நம்ம போய் கேட்டால் எப்படி கிடைக்கும்? இப்போ அவங்கள சாந்தப்படுத்தி நமக்கு தேவையான வரங்களை நம்ம எப்படி அவங்க கிட்ட கேட்டு பெறுறது? இப்போ காளியினுடைய அவதாரமே அரக்க குணம் படைத்த ஈவு இரக்கமற்ற அரக்கர்களை அழிப்பதற்காக தான் நிகழ்ந்தது. அவங்கள அழித்த பிறகு கூட அந்த ஆக்ரோஷம் தணியவில்லை. ஆக காளியினுடைய மறு வடிவமாக ஒரு உருவத்தை படைக்கிறாங்க. அவங்க சாந்தமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம வேண்டிய வழிபாடுகள்லாம் செஞ்சாச்சுன்னா அந்த காளியினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எந்த மாதிரியான வழிபாடுகள் நடத்தலாம்? இப்போ தில்லைக்காளியை பொறுத்தவரையில் தில்லைக்காளிக்கு அவங்களுக்கு நல்லெண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவாங்க. நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணிட்டு சுத்தமான மஞ்சளினால் ஆன குங்குமத்தை உடம்பு முழுவதும் பூசுவாங்க. அதன் மேலே வெள்ளை துணியை போத்திட்டு கண்கள் மட்டும் தெரிகிற மாதிரி அதை ஒரு வடிவமைப்பு பண்ணிடுவாங்க. இப்படி நம்ம ஆடி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் போய் இவ்வாறு நம்ம வழிபட்டுட்டு அதற்கேற்றால விளக்கு கம்பம் இருக்குது, அங்கே போயிட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வழிபட்டாச்சுன்னா நமக்கு வேண்டிய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதாக ஒரு ஐதீகம். இப்போ சிதம்பரம் கோவில் அப்படின்னா தில்லைக்கு போனாலே நம்ம சிதம்பரம் நடராஜரை தான் வழிபடுறது வழக்கம். ஆனால் சிதம்பரம் நடராஜரை வழிபட்ட பிறகு தில்லைக்காளியை வழிபட்டாதான் நமக்கு அந்த முழு பலன்மே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? போட்டி நடனம் நடந்தது 2 பேருக்குன்னு முதலே சொன்னேன். இந்த போட்டி நடனத்தில் காளி தேவி வெற்றி வாய்ப்பை இழந்த நேரத்தில் சிவபெருமான் சொல்கிறாரு, காளி இதில் வெற்றி தோல்வியெல்லாம் உலக வாழ்க்கையில் எல்லாம் ஜெகஜம் இருந்தாலும் நீ எனக்கு சமமானவள் தான். அதனால் நீ தில்லைக்காளியில் அங்கே போய் கோயில் கொண்டாலும் என்னை வணங்கும் வரும் பக்தர்கள் அனைவரும்
உன்னை வந்து வணங்கின பிறகுதான் என்னை தரிசித்த முழு பயனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அதனால சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் தில்லைக்காளியையும் வழிபட்டு வராங்க. இப்போ வந்துங்க ஐயா, அடுத்ததா தில்லைக்காளி கோவில், அந்த கோயில்ல வந்து இன்னொரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, பொதுவா சிவன் ஆலயங்கள்ல தான் வந்து அந்த சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் வந்து படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கோவில்ல காளி மேல, அம்மன் மேல வந்து அந்த ஒளிக்கதிர்கள் படுறதா சொல்றாங்களே, அதோடைய விசேஷம் என்ன? பொதுவாகவே சூரியனும் சந்திரனும் நவக்கிரகங்கள்ல ஒருத்தர். இவங்கெல்லாம் அந்த தட்சன் யாகத்திலெல்லாம் வந்து கலந்துக்கிட்டதுனால நிறைய தோஷங்கள் வந்துட்டு இது அவங்க பிடிச்சிட்டுருச்சு. இந்த தோஷ பலன்கள், தோஷம் விலகணும், அதுக்காக பரிகாரம் செய்யணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான சிவாலயங்களில் சூரியன் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் குறிப்பிட்ட தேதிகளில் அவங்களுடைய தன்னுடைய ஒளிக்கிரகணங்களை லிங்கத்தின் மீது பாய்ச்சி தன்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்து கொள்வார். இது சிவாலயங்களில் நடைபெறுவது உண்டு. இப்போது ஆனால் அந்த தோஷம் விலகுவதற்கு நீண்ட காலம் ஆகும். பொதுவாகவே சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறவங்க நீண்ட காலம் தவம் இருப்பாங்க. புற்றுலாம் அவங்க மேலே புற்றுலாம் வந்து இதாகிடும். அதுக்கு பிறகு தான் சிவன் மனம் இறங்கி வரும், அவங்களுக்கு அருள் பாலிப்பார். ஆனால் சக்திங்கிறது தாய் உள்ளம் படைத்தவர். அவர் போயாச்சுன்னா உடனே வந்து அவங்க கோரிக்கையை வந்துட்டு அரவணைத்து அவங்களுக்கு வேண்டியதை செய்வாங்க. இதனால் மாசி மாதம் பௌர்ணமி அன்று சந்திரன் வந்து தில்லைக்காளியை வழிபடுறார். அதில் இருந்து 2 நாட்கள் கழித்து சூரிய பகவான் தன்னுடைய ஒளிக்கரகணங்களை தில்லைக்காளி மீது பாய்த்து தன்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்து கொள்வதாக வரலாறு. ஓ, இதுக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்குன்னு இப்போதான் நான் வந்து புதுசாக தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து பொதுவாக அம்மன் வழிபாடு தான். ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு உகந்தது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் காளி எந்த அளவுக்கு சிறப்பு பெறுறாங்க? காளி அம்மன், அதாவது காளி என்பது வந்து பராசக்தியினுடைய ஒரு உருவந்தான். ஒவ்வேறு இதுங்களில் அம்பாலை வந்து தரிசனம் பண்ணுவதற்காக, அதாவது சிவபெருமானை அடைவதற்காக பார்வதியே பல நேரங்களில் தவம் இருந்திருக்காங்க. சிவனுடைய உடலில் சரிபாதியாக பெற வேண்டும் என்பதற்காக அவங்க தவம் இருந்தாங்க. தவத்தினுடைய பயனாக சிவபெருமான் தன்னுடைய உடலில் இடது பாகத்தை அவர்களுக்கு வழங்கினாங்க. இது வந்து பார்வதி தேவி. அவர் வழங்கினால அர்த்தநாரீஸ்வராக காட்சியளித்தார். அதை போல அம்மன் வடிவங்களில் சற்று உக்கிரமானது வந்து காளி. பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தில் வந்து நிறைய வியாதிகள், காற்று மழை எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். இந்த காற்றுகள்னாலே வந்து நிறைய வியாதிகள் பரவும். இந்த காற்றை கட்டுப்படுத்துறது யாருன்னா காளி. அதனால் காளியம்மன் கோவிலில் போயிட்டு இந்த வழிபாடு நடக்கும். இது இப்போ மட்டும் இல்லை, சங்க காலத்திலிருந்தே நடைபெற்றிருக்கு. காளிக்கு கொற்றவை வழிபாடு அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியங்கள் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கொற்றவை வழிபாடு நடக்குது. ராஜராஜ சோழன், மாமன்னன் ராஜராஜ சோழன் போருக்கு போகும்போது அவங்கன்னு தனியாக ஒரு பத்திரகாளி வழிபட்டு அதன் பிறகு தான் போர்க்களத்துக்கு சென்று வெற்றி வாகை சூடி வருவாங்க. அதனால் காளிங்கிறது வந்து ஒரு வெற்றி தெய்வம். அந்த வெற்றி தெய்வம் நாம் நினைத்ததெல்லாம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகளை எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் முறியடித்து நமக்கு வெற்றியை தேடி தருவாள். அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில்தான் அம்மனுடைய அவதாரம் நடந்ததாக புராண வரலாறு கூறுகிறது. ஆடிப்புறத்தில் தான் ஆண்டாள் அம்பா அவதரித்தார். அதை போல் அதனால் காளியம்மன் கோயிலுக்கு போயாச்சுன்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பக்தர்கள் அங்கே போய் வழிபடுறோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது வந்து கொற்றவை வழிபாடு, காளி வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்முடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே வந்து இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறத. இப்போ எனக்கு காளியை போய் நான் வழிபடுறதால எனக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்? பொதுவாகவே காளி வழிபடுவதற்கு ஆடி மாதம் உகந்த மாதம்.
ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை, ம். வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசை, பௌர்ணமி திதிகளில் தில்லைக்காளிக்கு போயிட்டு நாம் தம்பதி சகிதமாக போயிட்டு அங்கே போய் அவருக்கு நல்லெண்ணெய், அப்புறம் மஞ்சள், குங்குமம், வெள்ளை புடவை இதையெல்லாம் அவங்களுக்கு சமர்ப்பித்து விளக்கேற்றி ஆலயத்தை வலம் வணங்கியாச்சுன்னா திருமணமாகாதவர்களுக்கு, திருமண தடை ஏற்படுகிறவர்களுக்கு அந்த தடையை முறியடித்து திருமணத்தை விரைவில் அவர் வாழ்க்கையில் கெட்டி மேளம் முழங்க செய்வாள். மயக்கூறு மக்களை எல்லோருக்கு தம் பயக்கூறு இல்லை வாழ்நாளேன்னு சொல்லிட்டு குழந்தை இல்லாத திருமணமாகி பல ஆண்டுகள் ஆனாலும் கூட குழந்தை இல்லாமல் தவிக்கின்ற தம்பதிகள் தில்லைக்காளி சன்னதிக்கு சென்ற உடனேயே விரைவில் அந்த குழந்தையினுடைய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டு இருப்பவர்கள் வேலைக்கு சென்று அங்கு காளியிடம் வேண்டிக் கொண்டால் விரைவில் அவர்கள் வருமானத்திற்கு வழிபிறக்கும். அப்புறம் பில்லி, சூனியம், பிசாசு, பைசாசம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் காளி தேவியிடம் போய் சென்றால் அவர்களுக்கு அந்த உபாதைகளில் இருந்து விடுவித்து அவர்களுக்கு நல்வாழ்வை அளிப்பார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுக்கு நான் போகணும்னா எப்படி போகணும்? இதில் சிதம்பரம், இங்கிருந்து சிதம்பரத்துக்கு செல்வதற்காக நிறைய பஸ் வசதி இருக்கிறது, புகைவண்டி வசதிகள்லாம் இருக்கிறது. சிதம்பரத்தில் இறங்கி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருந்து கடலூர் செல்லும் பாதையில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தில்லைக்காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. அங்கு நம்ம போகலாம். சிதம்பரத்தில் நடராஜர் கோயிலிருந்து நடந்தே கூட நம்ம சென்று விடலாம். மேலும் தில்லைக்காளியம்மனுக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. இராமாயணத்தில் தாடகையை வதம் செய்வதற்காக விஸ்வாமித்திரர் இராமனையும் இலக்குவனையும் அழைத்து சென்று அவர் தாடகையை வதம் செய்கிறார்கள். இந்த தோஷம் நிவர்த்தி அடைவதற்காக விஸ்வாமித்திரர் தில்லைக்காளியை பிரதிஷ்டை செய்ததாக ஒரு வரலாறு. மேலும் நரசிம்ம அவதாரம் எடுத்து திருமால் இரணியனை வதம் செய்த பிறகு அவருடைய உக்கிரம் இன்னும் தணியவில்லை. வீராவேசமாக இருந்தார். அதை கட்டுப்படுத்துவதற்காக சிவன் சரபேஸ்வரராக வடிவெடுத்து இந்த தில்லைக்காளியிடம் இருந்த உக்கிரத்தை உள்வாங்கி கொண்டு அவரை அடக்கியதாக ஒரு வரலாறு. அப்ப சிவனுடைய மனைவிக்கு சிவனுடைய மனைவிய பெருமாளே வழிபட்ட ஒரு சிறப்பு காளிக்கு இருக்கு. கண்டிப்பா 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 ரொம்ப சிவனுடையனால அண்ணன் தங்கை உறவு தானே, அதனால அது ஒண்ணு. இவ்வளவு நேரம் தில்லைக்காளியுடைய பெருமைகள், வரலாறு, சிறப்புகள் பற்றியும் வழிபட்டா என்னென்ன தோஷங்கள்லாம் நீங்கும், என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப விரிவா ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். நன்றி. நேயர்களே, நீங்களும் நிச்சயமா தில்லைக்காளி கோவிலுக்கு, தில்லை நடராஜர் கோவிலுக்கு நீங்க போறீங்கன்னா கண்டிப்பா தில்லைக்காளி கோவிலுக்கும் போயிட்டு முழு பலனையும் பெற்று வாழ்க்கையில மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவா நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கே. தமிழ்மொழி. நன்றி.